நீ வருவதற்காக நான் காத்திருக்கிறேன். ஸோ நீ வரத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதான் கொஷின். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு கம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு கம். ஓகேவா? டீ ஆறுகிறது. இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா, டீ வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, ஆறுது பாரு, சீக்கிரம் எடுத்துக்கூடிய அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். நான் சொல்கிற எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சிம்பிளான சென்டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ டீ ஆறுது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா the tea is getting cold. The tea is getting cold. ஸோ இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னா ஆறிட்டுருக்கு, ஆறிக்கொண்டிருக்கிறது, ஆறுது அப்படின்னு அர்த்தம். என்னது? டீ. த டீ. ஸோ இதுவே காஃபி ஆறுது அப்படின்னா the coffee is getting cold. ஓகேவா? ஸோ இதுவே சாப்பாடு ஆறுதுன்னா the food is getting cold. ஸோ இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னா ஆறுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எதை சொல்லணுமோ அந்த வேர்டை முன்னாடி போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ என்னை மிகவும் தொல்லை செய்கிறாய். நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணுற, உன் தொல்லை எனக்கு தாங்கலை, நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்களெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ ட்ரபிள் மீ அ லாட். யூ ட்ரபிள் மீ அ லாட். ஓகேவா? ட்ரபிள் அப்படின்னா தொல்லை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ அப்படின்னா நீ, யூ ட்ரபிள் நீ தொல்லை பண்ணுற. யாருக்கு? மீ, எனக்கு. யூ ட்ரபிள் மீ அ லாட், நிறையா, மிகவும், அதிகமாக, அது மாதிரி. ஓகேவா? ஸோ யூ ட்ரபிள் மீ அ லாட், நீ நிறைய தொல்லை பண்ணுற. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இப்போது நான் வேலையாக இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் நாள் வர முடியுமா அப்படிலாம் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இல்லை இப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், இப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் பிஸி ரைட் நவ். ஐ எம் பிஸி ரைட் நவ். ஐ எம் பிஸி அப்படின்னா நான் வேலையாக இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன். இப்போது அப்படிங்கிறதுக்கு ரைட் நவ். ஐ எம் பிஸி ரைட் நவ். ஸோ இதை ரைட் நவ் ஐ எம் பிஸி நம்ம சும்மா பேச்சு வழக்கில் சொல்கிறப்ப ரைட் நவ் ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கிலீஷில் தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் வாய் எரிகிறது. இப்போ ஏதோ நம்ம காரமாக சாப்பிட்டுட்டு ஐயோ என் வாயெலாம் எரியுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா மை மவுத் இஸ் பர்னிங். மை மவுத் இஸ் பர்னிங். ஸோ பர்னிங் அப்படின்னா எரியிறதுக்கு பர்னிங் அப்படின்னு சொல்லணும். இதுவே இப்போ வயிறு எரியுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு மை ஸ்டொமக் இஸ் பர்னிங். ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ பர்னிங்னா எரியுது. ஸோ அது என்ன எரியுது அப்படின்னு சொல்லணுமோ அதை நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ மை மவுத் இஸ் பர்னிங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்ன ஒரு அசிங்கம். இப்போ நம்ம சும்மா காமெடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கப்ப சும்மா காமெடிக்கு சொல்லுவோம் இல்லையா, என்ன ஒரு அசிங்கம், செம்ம அசிங்கப்பட்டுட்டேன், என்ன ஒரு அசிங்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா வாட் அ ஷேம். வாட் அ ஷேம். ஸோ ஷேம் அப்படின்னா அசிங்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் அ ஷேம் அப்படின்னா என்ன ஒரு அசிங்கம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ இது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். அதை எப்படி சொல்லலாம்னா ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஓகேவா? ஸோ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஸோ நோனா தெரியும், ஐ நோனா எனக்கு தெரியும், ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் அப்படின்னா இது எவ்வளோ கஷ்டம்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு நேரம் இல்லை. ஸோ எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா இல்லை இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் அப்புறம் பண்ணுறேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன், அது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க நீங்களும். ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஐ டோன்ட் ஹாவ் டைம். இதுவே எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் டைம். நேரம் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஓகேவா? சிம்பிள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ ஏதோ சொல்கிறாங்க, நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், சரி விடு, நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆக்செப்ட் வாட் யூ சே. ஐ ஆக்செப்ட் வாட் யூ சே. ஸோ நீ என்ன சொல்கிறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன். ஐ அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஐ அக்செப்ட் அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொல்கிறாயோ அதை. ஐ அக்செப்ட் வாட் யூ சே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் அவர்களை சந்தித்தேன். நான் நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், அப்போ நான் அவங்கள பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ மெட் தெம். வெரி சிம்பிள். ஐ மெட் தெம். மெட் அப்படின்னா சந்தித்தேன், பார்த்தேன். ஸோ இது மாதிரி பர்சனெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னா யாரோ ஒரு பர்சன், யாரோ மனிதர்களை பார்க்குறோன்னா நம்ம வந்து மெட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஐ சா அதுவும் யூஸ் பண்ணலாம். இதுவே ஏதோ திங்கு இல்லை ஏதோ ஒரு ஆனிமல் இதெல்லாம் வந்து நம்ம மெட் யூஸ் பண்ணக்கூடாது, ஐ சா அப்படி தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஐ மெட் தெம் அப்படின்னா நான் அவர்களை பார்த்தேன், நான் அவர்களை சந்தித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவர்கள் சேலத்தில் இருக்கிறார்கள். அவங்க எங்கே இருக்காங்க அப்படிலாம் அவங்க எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சேலத்தில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஆர் இன் சேலம். தே ஆர் இன் சேலம். தே ஆர் அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள் எங்கே? இன் சேலம், சேலத்தில்.
அவர்கள் சேலத்தில் இருக்கிறார்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவள் பிஎஸ்சி படிக்கிறா, இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவள் பிஎஸ்சி படிக்கிறா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஷீ இஸ் டூயிங் பிஎஸ்சி. ஸோ ஷீ இஸ் ஸ்டடியிங் பிஎஸ்சி அப்படின்லாம் சொல்லலாம். நம்ம காமனாக இப்போ உள்ள மாதிரி சொல்லணும்னா ஷீ இஸ் டூயிங் பிஎஸ்சி. ஓகேவா. ஸோ டூயிங் அவள் பிஎஸ்சி பண்ணுறா, அவள் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணுறா அப்படி தானே நம்ம இப்போலாம் சொல்கிறோம். ஸோ ஷீ இஸ் டூயிங் பிஎஸ்சி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவள் ஒரு புத்திசாலியான பெண். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் சரியான அவள் புத்திசாலியான பொண்ணு, எல்லாருமே சூப்பராக பண்ணுவா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள். ஷீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள். இன்டெலிஜென்ட் அப்படின்னா புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவள் அவனுக்கு பேனா தந்தாள். நேற்று எக்ஸாம் நடந்துச்சு, அவன் பேனா எடுத்துகிட்டு வர மறந்துட்டான். ஸோ அவள் தான் கொடுத்தான், அவள் தான் அவனுக்கு பேனா கொடுத்தா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ கேவ் அ பென் டு ஹிம். ஷீ கேவ் அ பென் டு ஹிம். ஷீ கேவ் அப்படின்னா அவள் கொடுத்தாள். என்னது? அ பென், ஒரு பேனா. யாருக்கு? அவனுக்கு. ஸோ டு ஹிம். ஷீ கேவ் அ பென் டு ஹிம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவன் பெண்ணுக்கு பானு என்று பெயர் வைத்திருக்கிறான். அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அவன் பொண்ணுக்கு பானுன்னு பேர் வச்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ நேம்டு ஹிஸ் டாட்டர் பானு. ஹீ நேம்டு ஹிஸ் டாட்டர் பானு. ஹீ நேம்டு அப்படின்னா அவன் பேர் வச்சுருக்கான். யாருக்கு? பொண்ணுக்கு. ஹீ நேம்டு ஹிஸ் டாட்டர், அவனுடைய பெண்ணுக்கு என்னது? பானு. பானுன்னு பேர் வச்சுருக்கான். ஓகேவா. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். நம்ம ஸ்டோரிஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அங்கே இவங்க இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே லிவ்ட் ஹாப்பிலி. தே லிவ்ட் ஹாப்பிலி. வாழ்ந்தனர், பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி. ஸோ தே லிவ்ட் ஹாப்பிலி அப்படின்னா சந்தோஷமாக. அவன் அவனுடைய புத்தகத்தை மீனாவிற்கு கொடுத்தான். அவன் அவனோட புக்கை மீனாட்ட கொடுத்தான். ஓகேவா. ஸோ இதுதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேர்மை அவன் முகத்தில் எழுதியிருக்கிறது. அவனை பாரு, அவன் நேர்மையானவன் அவன் முகத்திலே எழுதியிருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹானஸ்டி இஸ் ரிட்டன் ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஹானஸ்டி இஸ் ரிட்டன் ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஹானஸ்டி அப்படின்னா நேர்மை, இஸ் ரிட்டன் அப்படின்னா எழுதியிருக்கிறது. எங்கே? அவனோட முகத்தில். ஸோ ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஹானஸ்டி இஸ் ரிட்டன் ஆன் ஹிஸ் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் ஈவன் அ வேர்ட் ஃபெல் ஃப்ரம் ஹர் மவுத். நாட் ஈவன் அ வேர்ட் ஃபெல் ஃப்ரம் ஹர் மவுத். நாட் ஈவன் அ வேர்ட் அப்படின்னா ஒரு வார்த்தை கூட. ஃபெல் ஃப்ரம் ஹர் மவுத் அப்படின்னா அவள் வாயிலேருந்து வரல. நாட் ஈவன் அ வேர்ட் அப்படின்னா ஒரு வார்த்தை கூட இல்லை, அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன் பாய் சொல். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாய் சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்கள்ட்ட. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சே குட் பை பிஃபோர் யூ கோ டு ஸ்கூல். சே குட் பை பிஃபோர் யூ கோ டு ஸ்கூல். சே குட் பை அப்படின்னா குட் பை சொல்லு, பாய் சொல்லு. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. எதுக்கு முன்னாடி? யூ கோ டு ஸ்கூல், நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா. ஸோ சே குட் பை பிஃபோர் யூ கோ டு ஸ்கூல். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும். இப்போ சாப்பிட்றப்ப எங்கேயோ போகிறோம், எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ ஏதோ எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்டுருக்கோம், இல்லை வீட்டில் சாப்பிட்டுருக்கோம், எனக்கு கொஞ்சம் சாதம் வைங்க, எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஐ வாண்ட் சம் ரைஸ். ஐ வாண்ட் சம் ரைஸ். இந்த இடத்துல இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், ஸோ நிறையா சாப்பாடுங்கிறதுக்காக நம்ம ஐ வாண்ட் சம் ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ரைஸ் எப்பயுமே சிங்குலரில் தான் இருக்கணும். ஸோ நிறையாவாக இருந்தாலும் சரி, ஒன்றா இருந்தாலும் சரி, நிறையாவாக இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் சம் ரைஸ், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். எனக்கு தெரிந்து இதை பற்றி அவளுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பற்றி அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதான் அவள் அப்படி இருக்கா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டு மை நாலேஜ் ஷி ஹாஸ் நோன் சம்திங் அபவுட் இட். டு மை நாலேஜ் ஷி ஹாஸ் நோன் சம்திங் அபவுட் இட். டு மை நாலேஜ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு. இதில் டு மை நாலேஜஸ் அப்படின்னு நாலேஜுக்கு பக்கத்தில் எஸ் சேர்த்து நம்ம ப்ளூரலில் சொல்லக்கூடாது. ஸோ சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நாலேஜ்னு தான் சொல்லணும். ஓகேவா. ஸோ டு மை நாலேஜ் எனக்கு தெரிஞ்சு. ஷி ஹாஸ் நோன் அப்படின்னா அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. சம்திங் அப்படின்னா ஏதோ. ஷி ஹாஸ் நோன் சம்திங், அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அபவுட் இட் அப்படின்னா இதை பற்றி. ஓகேவா. டு மை நாலேஜ் ஷி ஹாஸ் நோன் சம்திங் அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். தற்போதைய செய்தி என்ன?
புதுசாக ஏதாவது செய்தி இருக்கா அதை சொல்லு, புதுசாக ஏதாவது செய்தி இருக்கா, புதுசாக ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ், வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ். லேட்டஸ்ட் அப்படின்னா தற்போதைய புதுசாக உள்ள நியூஸ், ஓகேவா. ஸோ லேட்டஸ்ட் நியூஸ், வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் கால் சட்டை கிழிந்திருக்கிறது. இப்போ நம்ம குழந்தைங்கிட்டலாம் சொல்லுவோம்ல, உன்னோட ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யுவர் ட்ரௌசர்ஸ் ஆர் டான், யுவர் ட்ரௌசர்ஸ் ஆர் டான். டியரோட பாஸ்ட் டென்ஸ் டான், டான்னா கிழிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். யுவர் ட்ரௌசர்ஸ் அப்படின்னா உன்னோட கால் சட்டை. ஸோ இங்கே கால் சட்டை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரௌசர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரே ஒரு கால் சட்டை தானே, அதனால் ட்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே ட்ரௌசர்ஸ் ஆர் அப்படி தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ யுவர் ட்ரௌசர்ஸ் ஆர் டான். ஸோ அது ஒன்றா இருந்தாலும் சரி, யுவர் ட்ரௌசர்ஸ் ஆர் டான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கத்தரிக்கோலை எடு. அந்த கத்திரிக்கோல் அங்கே இருக்குது பாரு, அதை எடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் த சிஸ்ஸர்ஸ், டேக் த சிஸ்ஸர்ஸ். இப்போ இங்கே சிஸ்ஸர்ஸ் அப்படின்னா நிறைய கத்திரிக்கோல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரே ஒரு கத்திரிக்கோல் இருந்தாலும் சிஸ்ஸர்ஸ் அப்படி தான் எஸ் சேர்த்து தான் சொல்லணும். ஸோ டேக் அப்படின்னா எடு, டேக் த சிஸ்ஸர்ஸ் அப்படின்னா கத்திரிக்கோலை எடு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் கடையில் விதவிதமான துணிகளை பார்த்தேன். நான் நேற்று ஒரு ஷாப்புக்கு போனேன், அங்கே நிறைய விதவிதமான ட்ரெஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ சா அ வெரைட்டி ஆஃப் க்ளோத்ஸ் இன் த ஷாப், ஐ சா அ வெரைட்டி ஆஃப் க்ளோத்ஸ் இன் த ஷாப். ஐ சா அப்படின்னா நான் பார்த்தேன், எதை? அ வெரைட்டி ஆஃப் க்ளோத்ஸ், விதவிதமான துணி வகைகளை. இன் த ஷாப் அப்படின்னா கடையில். ஐ சா அ வெரைட்டி ஆஃப் க்ளோத்ஸ் இன் த ஷாப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஓ நல்லதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நான் சொல்கிறத கேளு, ஓ நல்லதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓ நல்லதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ எம் டெல்லிங் யூ திஸ் ஃபார் யுவர் குட், ஐ எம் டெல்லிங் யூ திஸ் ஃபார் யுவர் குட், ஐ எம் டெல்லிங் யூ திஸ் அப்படின்னா நான் இதை உனக்கு சொல்லிக்கிறேன். ஏன்? ஃபார் யுவர் குட், ஓ நல்லதுக்கு தான், ஓகேவா. ஸோ ஐ எம் டெல்லிங் யூ திஸ் ஃபார் யுவர் குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏதோ தவறு செய்த மாதிரி என்னை பார்க்காதே. ஏன் இப்படி பார்க்குறீங்க, நான் என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி என்னை பார்க்குறீங்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டோன்ட் ஸ்டேர் அட் மீ இன் அன் அக்யூசிங் மேனர், டோன்ட் ஸ்டேர் அட் மீ இன் அன் அக்யூசிங் மேனர். நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்னை பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு டோன்ட் ஸ்டேர் அட் மீ அப்படின்னா என்னை பார்க்காதீங்க. இன் அன் அக்யூசிங் மேனர் அப்படின்னா என்னை ஏதோ குற்றம் சொல்கிற மாதிரி, என் மேலே தப்பு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ டோன்ட் ஸ்டேர் அட் மீ in an accusing manner. Next sentence, அவனுடைய வருமானம் எல்லாவற்றையும் அவன் செலவு செய்து விட்டான். அவனுக்கு வந்த வருமானம் எல்லாத்தையும் அவன் செலவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Can you guess? He has spent all his earnings, he has spent all his earnings, ஓகேவா. he has spent அப்படின்னா அவன் செலவு பண்ணிட்டான். என்னது? all his earnings, அவனுடைய வருமானம். ஸோ இதுவே அவனுடைய சம்பளத்தை செலவு பண்ணிட்டான் அப்படின்னா he has spent all his salary அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வருமானம் அப்படின்னு சொல்கிறோம், அதனால் earnings, ஓகேவா. ஸோ he has spent all his earnings. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லோருக்கும் அவர்களை பிடிக்கும். அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும், அவங்க எல்லாட்டையுமே நல்ல விதமாக நடந்துப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எவ்ரி ஒன் லைக்ஸ் தெம். வெரி சிம்பிள், எவ்ரி ஒன் லைக்ஸ் தெம். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோருக்கும், லைக்ஸ் தெம் அப்படின்னா அவர்களை பிடிக்கும், ஓகேவா. எல்லோருக்கும் அவர்களை பிடிக்கும், எவ்ரி ஒன் லைக்ஸ் தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது யாருடைய பேக், இது யாருடைய பை. இங்கே ஒரு பை இருக்கு, இது யாரோடது அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ இது யாரோட பேக் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூஸ் பேக் இஸ் திஸ், ஹூஸ் பேக் இஸ் திஸ். ஹூஸ் அப்படின்னா யாருடையது அப்படின்னு அர்த்தம். பேக் அப்படின்னா யாருடைய பேக். இஸ் திஸ் இது, இது யாரோட பேக் அப்படின்னா ஹூஸ் பேக் இஸ் திஸ், இது யாரோட பேகு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ், இந்த பேனா உன்னுடையதா. ஸோ அப்படியும் கேட்கலாம், அப்புறம் வேறு மாதிரி எப்படி கேட்கும், இந்த பேனா உன்னோடதா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் திஸ் பென் யோர்ஸ், இஸ் திஸ் பென் யோர்ஸ், இஸ் திஸ் பென் அப்படின்னா இந்த பேனா, யோர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா, இந்த பேனா உன்னுடையதா, ஓகேவா. இதுவே அந்த பேனா உன்னுடையதா அப்படின்னா இஸ் தட் பென் யோர்ஸ், இஸ் தட் பென் யோர்ஸ் அப்படின்னா அந்த பேனா உன்னோடதா. நான் அவனிடம் இதை பற்றி கூறினேன், நான் வந்துட்டு இதை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் மீன்ஸ் அ லாட். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.